கேட்குற கேள்வி என்னன்னா, ஐயா போன்ற ஆட்களுக்கு வைக்கிற நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இப்போ வந்து என்னன்னா, நீங்க சொன்னதை முதல்ல செய்யுங்க, சொல்லாததை அப்புறம் செய்யலாம். ஐயா சொன்னாங்க, கருணை தொகையா நாங்கள் 2000 ரூபாய் போட்டு 3000 ரூபாய் நாங்கள் முன்கூட்டி, அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு 3000 ரூபாய் போட்டுட்டு அடுத்து வரக்கூடிய 2 மாதம், அதாவது கோடை காலம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து மக்கள்லாம் வந்து உங்களுடைய வெயில் காலத்தை உங்களுடைய வேலைக்கெல்லாம் போக மாட்டீங்க இல்லையா, எந்த கோடை காலத்தில் மக்கள்லாம் வேலைக்கு போகாமல் இருந்ததை முதலமைச்சர் ஐயா பார்த்தாருன்னு தெரியல. அப்ப நாங்க 5 கோடி இல்ல 2,13,000 கோடி சட்டமன்றத்துல எங்க நிதி அமைச்சர் அறிக்கை கொடுத்தாரு. அதே வெள்ளை அறிக்கை, கத்திரிக்காய் இருக்க சட்டமன்றத்துல பேசுற வட்டின்னா சாதாரணமா எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாலங்களும், எங்க பார்த்தாலும் மெட்ரோ ரயிலும் எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனையும், எங்க பார்த்தாலும் கொலையும், எங்க பார்த்தாலும் ரோட்ல போற பெண்களுக்கு எடுக்கிறதும் இதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. அதையும் சேர்த்து சொல்லுங்க. மக்கள் ஆசையில எதையோ பண்ணிட்டு போறோம், அவனை என்ன விட்டு வைக்கிறோமா? பாத்தீங்களா திமுகவினர் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. குற்றவாளி அவங்க இன்னைக்கு நேத்து சப்போர்ட் பண்ணல. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகரனை சப்போர்ட் பண்ணது இவங்க தான். ஜாபர் சாதிக்கு போதை கடத்தல் வழக்குல கைது பண்ண அவரு கட்சிக்காரங்க தான். சமூகத்துக்காக போராடக்கூடிய ஐயா போன்ற ரவுடிகளை வச்சு திமுக அரசு தனக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்களை அடக்கி ஒடுக்கும். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ஊடகவியலாளர் நவசக்தி அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி அவர்கள் வந்து 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, கருணை தொகை 10,000 ரூபாய் வந்து அனைவருக்கும் வழங்கவும் சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணுங்கிற எண்ணத்துல அவர் செயல்படுறாருமா. ஏற்கனவே எங்க தலைவர் வந்து அந்த 2000 ரூபாயோட 3000 ரூபாயோட சேர்த்து ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாங்க தேர்தல் நேரத்துல. அது 8,000 தான் கொடுத்துருக்கீங்க, அவர் 10,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. 8,000 வந்து பொங்கல், ஏன்னா வந்து 3000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தது 3000. இது 1000 ரூபாயில 3 மாதம் 1000 ரூபாய் வந்து அட்வான்ஸாக கொடுத்துருக்கோம். 2000 ரூபாய் தான் வந்து இந்த கருணை தொகை, அதாவது இந்த வெயில் காலத்துக்காக கருணை தொகை 2000 சேர்த்து 5000 கொடுத்தோம். சரியா? நாங்கள் அதுக்கு அளவுக்கு மீறி நாங்கள் ஒன்றும் சொல்லலை. சொல்லாததையும் நாங்கள் செஞ்சுருக்கோம். இல்லை, நீங்கள் சொன்னதையே செய்யலையே. சொன்னதை செய்யலைங்கிறது அதாம்மா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்கம்மா. எல்லாம் கப்பலில் பொண்ணு வருதுன்னு உடனே எனக்கு ஒன்று எங்கள் ஆத்தாளுக்கு ஒன்றுன்னு கேட்பாங்களாம். அந்த கதையாக இருக்குது. அவங்க ஆத்தா பொண்ணை கட்டி என்ன பண்ண போகிறான், அந்த கதை தான் இந்த கதை. புரியுதா? கப்பலே வரலையே, கப்பலை டெய்லி நாங்கள் கண்ணில் காட்டிக்கிட்டு இருக்க மாட்டல, காட்டலை, பார்த்துக்கிட்டு தான். நிறைய வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகளை சொன்னீங்க. அதுல ஒரு 10வது முழுமையா நிறைவேற்றிருக்கீங்களா இது வரைக்கும்? உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க செஞ்சதெல்லாம் இங்க பாடுறாங்க. நாங்க சொல்லாததான் செஞ்சிருக்கோம். ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு மதுரையில நேத்திக்கு நேதாஜி பேர்ல ஒரு பாலம் திறந்திருக்கோம், 3 கிலோமீட்டர் பாலம். இதெல்லாம் எத்தனை கோடி? 300 கோடி. புரியுதா? அதே மாதிரி 22 கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் அமைச்சிருக்கோம், நத்தம், மதுரை டு நத்தம். அந்த பாலம் அமைக்கிறது ஓகே, அந்த பாலம் எல்லாமே எவ்வளவு மழைக்கு தாங்கும்? அதெல்லாம் மலைக்கெல்லாம் தாங்கும். அது ஆற்றுக்குள்ளே போட்ட ஒரு பாலம் தான். அது அன்னைக்கு வந்து அது அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால போச்சு. நீ இதை சொல்ற 18 பாலம் பீகார்ல போச்சு. அல்ல 18 பாலம் பீகார்ல போச்சு. 18 பாலம் பீகார்ல போச்சு. அதெல்லாம் என்னாச்சு? ஐயா என்ன சொல்றாங்கன்னா, 18 பெருசா 1 பெருசா? அங்க 18 தானே பெருசு, இங்க ஒண்ணு போச்சு, அவ்வளவுதானே. ஒரு வெள்ளம் தான் அந்த பாலம் பக்கம் போச்சு. நீங்க திமுக கட்டின மற்ற பாலம் பக்கமும் வெள்ளம் போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 18ன்ற எண்ணிக்கை இங்க வந்துட்டு 180 கூட ஆயிருந்திருக்கும். அந்த அளவுக்கு தரமா அமைக்கப்படுதுன்னு இன்னைக்கு மக்களே சொல்றாங்க. நம்ம அதை பார்க்க வேண்டியது இல்ல. இல்ல சார், வந்து இப்ப எடப்பாடி காலத்துல கூட நாங்க செஞ்சோம்னு சொல்றாரு. இத பத்தி உங்களோட கேட்கிற கேள்வி என்னன்னா, ஐயா போன்ற ஆட்களுக்கு வைக்கிற நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இப்போ வந்து என்னன்னா, நீங்க சொன்னதை முதல்ல செய்யுங்க, சொல்லாததை அப்புறம் செய்யலாம். ஐயா சொன்னாங்க, கருணை தொகையா நாங்க 2000 ரூபாய் போட்டு 3000 ரூபாய் நாங்க முன்கூட்டி, அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு 3000 ரூபாய் போட்டுட்டு அடுத்து வரக்கூடிய 2 மாதம், அதாவது கோடை காலம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து மக்கள்லாம் வந்து உங்களுடைய வெயில் காலத்தை உங்களுடைய வேலைக்கெல்லாம் போக மாட்டீங்க இல்லையா, எந்த கோடை காலத்தில் மக்கள்லாம் வேலைக்கு போகாமல் இருந்ததை முதலமைச்சர் ஐயா பார்த்தாருன்னு தெரியல. அதுக்கும் சேர்த்து 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் போனஸ் நைட்டோட நைட்டாக தீர்மானம் பண்ணி 5000 ரூபாய் கொடுக்குறாரு. இப்போ மக்கள்லாம் கேட்குறாங்க, அப்போ நீங்கள் 2023 செப்டம்பர் மாதத்துல இருந்து தான் எங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அப்போ அதற்கு முன்னாடி நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றது 2021 இருக்கக்கூடிய 26 மாதத்துக்கு சேர்த்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா மக்கள் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க.
இன்னொரு கேள்வியும் வருது. ஐயா சொன்னாங்க பொங்கல் தொகுப்புலாம் கொடுத்தோம், பரிசு கொடுத்தோம், 2000 ரூபாய். இப்ப சிறப்பு மகளிர் உரிமையில சிறப்பு உரிமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு வருஷமும் மே மாசம் வருது. 2021 விட்டுருங்க, 2021 மே மாசம் முடிஞ்சுதான் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவியேற்றார். 2022 மே மாசம் மக்கள் கஷ்டப்படலையா? 2023 கஷ்டப்படலையா? 24 கஷ்டப்படலையா? 25 கஷ்டப்படலையா? அதுக்குதான் முதல்வர் அவர்கள் வந்து சொல்றாரு, அதாவது அதிமுக காலகட்டத்துல வந்து நிறைய கடன்கள் வாங்கி வச்சுட்டு போயிருந்தாங்க, அதெல்லாம் அடைக்கவே எங்களுக்கு கரெக்டா இருக்கு. சோ இப்ப கொஞ்சம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் பொருளாதாரத்தை உயர்த்தி இப்ப இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு நாங்க மக்களுக்கு செய்யறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோம்னா இங்க ஒண்ணு சொல்ல கடன் போட்டுருங்க. அதாவது இத்தனை ஆண்டுகள் 50-60 ஆண்டுகள்ல சரி ஓகே, நீங்க அதிமுக ஆட்சியில அவங்க வந்து ஒரு 4,85,000 கோடி கடன் வச்சுட்டு போனாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு கடனுடைய அளவு என்ன சொல்றாங்கன்னா 10 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க 50-60 ஆண்டு அதிமுக விட்டுட்டு போகும்போது 5 லட்சம் கோடி கடனா இருந்தது. திமுக ஆண்ட வெறும் 5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன் எப்படி பாக்குறது? ஐயா ஒரு நிமிஷம். அதாவது அந்த 4,80,000 கோடி நாங்கள் பொறுப்பேற்றுக்கும் போது அந்த 4,80,000 கோடிக்கு 2,13,000 கோடி வந்து கடன் கட்டி வட்டி கட்டி இருக்கோம். அப்ப நாங்க 5 கோடி இல்ல 2,13,000 கோடி சட்டமன்றத்துல எங்க நிதி அமைச்சர் அறிக்கை கொடுத்தாரு. அதே வெள்ளை அறிக்கை கொடுக்கலையே, வெள்ளை அறிக்கை கத்திரிக்காய் இருக்க சட்டமன்றத்துல பேசுற வட்டின்னா சாதாரணமா எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சட்டமன்றத்துல ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றாருன்னா அது பொய்யாகுமா? அப்ப ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றது எல்லாமே உண்மையை எடுத்துக்கலாமா? இதுக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தவர் அவர் வந்து அப்பா பிள்ளைலாம் தாத்தால சேர்க்காத சொத்தை 30,000 கோடி சேர்த்தான்னு சொன்னார்ல, அப்ப அதை நம்ம உண்மைன்னு ஒத்துக்கலாம் பாருங்க. அவர் சொல்லவே இல்லைன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது நீங்க கேட்கல. ஐயா சொன்னாரு எந்த சட்டமன்றத்துல சொன்னாரு? எந்த சட்டமன்றத்துல ஆடியோல லீக் ஆனது கேட்டு கத்திரிக்காயில லீக் ஆச்சு. அதுதான் சொன்னீங்க. சட்டமன்றத்துல அவர் பேசி இருந்தாருன்னா அதை எடுத்துக்கிடலாம். வெளியில அவருடைய வாட்ஸ் மிம்கிரி பண்ணி பேசுனதா மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல சொல்றத பாருங்க. எதிராக நீங்க மக்கள் என்ன குரல் கொடுத்தாரு? மிம்கிரி இந்த 4,80,000 கோடிக்கு 2,13,000 கோடி வட்டி கட்டணும்னு சொல்லி ஏற்கனவே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எழுத்துப்பூர்வமா தான் அதை பார்த்து தான் வாசிக்கிறாரு. அடுத்து வேலும் அதை முன்மொழிகிறாரு. சோ ஆகையினால இது வட்டி கட்டி இருக்கோம் 2.5 லட்சம் வட்டிக்கே போயிடுச்சு. மீதம் நாங்க வாங்கினது 2.5 லட்சம் தான். ரெண்டாவது என் நாம்ஸ் இருக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இத்தனை நான் இவ்வளவுதான் வாங்கலான்னு. நாங்க 3% கம்மியா தான் நாங்க வாங்கியிருக்கோம். இல்ல இருக்கிற இந்தியாவிலே வந்து இன்னைக்கு இதுவரையும் வாங்காத கடனா தமிழ்நாடு இப்ப இந்த முறை வாங்கியிருக்கிறதா சொல்றாங்களே, அதே அப்படியே அதுதான் தமிழ்நாடு. நாங்க வந்து உச்சபட்ச ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய ஆட்சி இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாலங்களும், எங்க பார்த்தாலும் மெட்ரோ ரயிலும் இருக்கோம். எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனையும், எங்க பார்த்தாலும் கொலையும், எங்க பார்த்தாலும் ரோட்ல போற பெண்களுக்கு எடுக்கிறதும் இதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. அதையும் சேர்த்து சொல்லுங்க. மக்கள் ஆசையில எதையோ பண்ணிட்டு போறோம். அவனை என்ன விட்டு வைக்கிறோமா? பாத்தீங்களா திமுகவினர் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க இன்னைக்கு நேத்து சப்போர்ட் பண்ணல. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகரனை சப்போர்ட் பண்ணது இவங்க தான். ஜாபர் சாதிக்கு போதை கடத்தல் வழக்குல கைது பண்ண அவரு கட்சிக்காரங்க தான். முக்கியமான ஆட்கள் கூட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. நீங்க 18 முறை கஞ்சா வழக்குல போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க அமைச்சர் கூட புகைப்படம் எடுத்துக்கலாம். நீங்க மல்டி லெவல்ல பிசினஸ் பண்ணி பல கோடி ரூபாய்க்கு நீங்க போதைப் பொருள் கடத்தீங்கன்னா ஐயா துணை முதலமைச்சர் கூட நீங்க புகைப்படம் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க ஐயா கூட நிறைய போதைப் பொருள் கடத்தல் உள்ளவங்க எல்லாம் புகைப்படம் எடுத்திருப்பாங்க. அவங்க மாட்டும் போது வெளியே வரும் பாருங்கள், காமாட்சி நாயுடுடன் இருக்கும் போதை கடத்தல் மன்னன் ஒரு போட்டோ வரும். அதை நம்ம பார்க்கலாம். அதான் பக்கத்துல இருக்காருல்ல, அவர் தான் கஞ்சா வியாபாரம் பண்றாரு. அதாவது ரவுடிகள் கூடவும் கஞ்சா கடத்தல் பண்றவங்க கூட லிங்க் இருக்கு. இந்த சென்னையில இருக்க அத்தனை ரவுடிகளும் என்னோட நண்பர்கள் தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்துல அதை சொல்றதுக்கு நான் வெக்கப்படலை. புரியுதா? இன்னைக்கு நேரத்தில் கடந்த 30 ஆண்டு காலமாக நான் வந்து கட்சி நடத்தும் போது என்கிட்ட தான் எல்லாமே இருந்தாங்க. அடைக்கலமே காமாட்சி நாயுடு தான். நாங்கள் திருட்டு திமுக இல்லை, நாங்கள் வந்து உழைக்கும் வர்க்கம். எங்கள்கிட்ட இருந்த ரவுடின்னு சொல்கிறவங்கன்னா, ரவுடின்னா கெட்டதுக்கு, அதாவது தப்பு நடக்கும்போது தப்பை தட்டி கேட்கக்கூடிய ரவுடிகள், தப்பு பண்ற ரவுடிகள். அந்த வன்முறையை தூண்டுறதே திமுக. வன்முறையை தூண்டல, வன்முறை பண்ணக்கூடியவங்கள அடக்கக்கூடிய ரவுடிகள். இல்ல இப்ப தப்ப தட்டி கேட்கறவங்க எல்லாம் ரவுடினா, இப்ப விவசாயிகள் வந்து மக்கள் உரிமைக்காக போராடுறாங்க. சிப்காட் விவகாரத்துல மேல்மால போராடினாங்க, அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்க. அப்ப அவங்கள ஏன் குண்டாசுல புடிச்சு போட்டாங்க திமுக அரசு? அதற்கு முன்னாடி முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல இதே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் அங்க போராடிய போராட்டக்குழு கூட சேர்ந்து விவசாயிகளுக்கு குரல் கொடுப்பது போல நடிச்சார். அன்னைக்கு அந்த மக்கள் உணர்றாங்க,
நீங்க அதிமுக ஆட்சியில இருக்கும்போது எங்களுக்கு ஆதரவு கொடுப்பது போல போராட்டத்துக்கு வந்து நீங்க நடிச்சீங்க. ஆனா இன்னைக்கு உங்க ஆட்சியில நாங்க போராடுறோம், எங்களை தூக்கி குண்டாசுல போடுறீங்க, ஜெயில போறீங்க. இதுதான் திமுக நியாயமா? இதுதான் சமூக நீதின்னு கேக்குறேன். அது வந்து எங்க ஆட்சியில போராட்டத்துக்காவது நாங்க வந்து அதற்கான இடத்தெல்லாம் ஒதுக்கி நாங்க அவங்களுக்கு அப்ரூவல் எல்லாம் கொடுக்குறோம். அதிமுக காலகட்டத்துல வந்து அடக்கி வச்சிருந்தாங்க, ஒரு போராட்டம் கூட பண்ண முடியாத அளவுக்கு மிரட்டி மக்களை வச்சிருந்தாங்க. அப்படி இல்ல, நீங்க திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் நீங்க பெரிய அளவுல நீங்க சொல்றாங்கல்ல, இந்த ஸ்டெர்லைட் போராட்டம், துப்பாக்கி சூடு நடந்தது, போன ஆட்சி குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இது மாதிரியான பெரிய போராட்டங்களை ஏன் நடக்கலன்னு என்னைக்காவது மக்கள் சிந்திச்சு பார்த்திருக்காங்களா? திமுக ஆட்சியில இருக்கும்போது எந்தவித பெரிய போராட்டங்களோ பிரளயங்களோ வெடிக்காது. ஏன்னா அதிமுக ஆட்சியில இருக்கும்போது தன்னுடைய வளையத்துல ஒரு லாபி பண்ணி அதை ஏற்படுத்துறதே திமுக அப்படிங்கறத இன்னைக்கு காலங்காலமா சொல்லப்படுற ஒரு விஷயம். இன்னைக்கு ஐயா போன்ற ஆட்களை இந்த மாதிரி சொன்னார் இல்லையா, நான் அந்த காலத்துல இருந்து இப்போ ஒரு ரவுடின்னு, அது மாதிரி ஐயாவோட தயவோட கூட இந்த மாதிரி இந்த போராட்டத்துல போய் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி விடுங்க, ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விடுங்க, அதிமுக ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் எடுத்து விடுங்கன்னு இவங்க தங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக ஐயா போன்ற ரவுடிகள், அதாவது ஐயா போன்ற ரவுடினா ஐயா தப்பாட்டுக்கு போறாரு, சமூகத்துக்காக போராடக்கூடிய ஐயா போன்ற ரவுடிகளை வச்சு திமுக அரசு தனக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்களை அடக்கி ஒடுக்கும். அதாவது வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறாரு ஐயா. அவர் பேசுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஊடகவியலாளராக இருக்கிறதுனால பல ஊடகங்களுக்கு போய் வர்றாருல்ல, அதனால கொஞ்சம் எடப்பாடி ஐயா ஊடகத்து பக்கம் ஏன்னா போயிட்டு உங்களுடைய திருட்டுத்தனத்தெல்லாம் பத்திரிகையாளர்கள் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அட நீ அது வேற. வெளியே கொண்டு வரவங்களையும் நீங்க கொல்றீங்க. இங்க பாரு, எந்த பத்திரிக்கை உண்மையை எழுதுது? எல்லா பத்திரிக்கையும் கவரை வாங்கிட்டு தான் எழுதுதே தவிர எந்த அந்த பத்திரிக்கை கவரை திமுக கொடுக்குறாங்களா? திமுக கவர் கொடுத்தா தான் எழுதுமே. கவர் கொடுக்காதனால தானே எங்களை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி சொல்லியிருக்காரு, நாங்க 10,000 தர்றோம்னு சொல்றாரு. எதை வச்சு 10,000 தரேங்கிறாரு? சார், ரெண்டாவது அந்த ஆட்சிக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல சிறப்பா இருமா செயலாற்றி மக்களுக்காக இருமா கொடுக்க வேண்டிய நிதியை நாங்க கொடுப்போம்னு சொல்றாரு. கொடுப்பாரு. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சு வச்சு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு மாசம் 2,000 ரூபாய் தர்றாராம். +2 படிச்சவங்களுக்கு 1000 ரூபாய் தர்றாராம். இதெல்லாம் போகாதுன்னு சொல்லி இன்னும் என்னென்ன சலுகைகள் தரும்? இதெல்லாம் நிர்வாக திறமை சார். அந்த நிர்வாக திறமை அவங்க கிட்ட இல்ல. எங்க இருந்து வருது நிர்வாகம்? இல்ல, அவரு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சிட்டாரு. அது அவருடைய முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சப்பவே திமுகவினருக்கு வந்து பெரிய இடி விழுந்துருச்சு. எங்கடா இவரு முதல் பட்டமா கூட்டணியை பலமானதை வச்சு இவங்க அதிமுகவினருக்கு ஒரு பயம் வந்தது. ரெண்டாவது முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை 5 அறிவிச்சாரு. மேற்கொண்டு 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை 5 அறிவிச்சாரு. இப்ப 3ஆம் கட்டமா தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிச்சிருக்காரு இல்லையா? இவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிப்பு எல்லாமே வந்து மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பை பெறுது. குறிப்பா நீங்க இந்த மகளிர் உரிமை தொகையை பார்த்தோம் அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்துல சொல்லப்பட்டது எல்லாரும் நாங்க அனைத்து பெண்களுக்கும் நாங்கள் 1000 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் தருவோம் அப்படின்னாங்க. அந்த தகுதி பிரிச்சாங்க பாத்தீங்களா? அந்த அறிவிப்புல அந்த வார்த்தை நுணுக்கத்தோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அனைத்து குடும்ப அட்டைதாரர் பெண்கள் அனைவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும், 2000 ரூபாயாக எனது ஆட்சியில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. இவங்க கடந்த ஆட்சியில சொன்ன மாதிரி மக்கள் வந்து 1000 ரூபாய் தர்றேன்னு சொன்ன ஏமாத்தின திமுக அரசை நம்புவாங்களா? நான் உங்களுக்கு தகுதியெல்லாம் உங்களை பார்க்கல, நான் கூட ரேஷன் அட்டைதாரில் வச்சக்கூடிய பெண்களுக்கு நான் 2000 ரூபாய் தரேன்னு சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்புவார்களா? நம்மளே பிரிச்சு பாத்துக்கணும். ஏமா, அந்த ஆளு சொல்லும் போதே நல்லா சுழுவா ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு? ரேஷன் அட்டை குடும்ப தலைவிகளுக்கு. ரேஷன் அட்டைன்னா ரேஷன் அட்டை உன் பேர்ல இருக்கணும், புருஷன் பேர்ல இருந்தா உனக்கு கிடையாது. அட்டைதாரர்கள் தான் சொன்னாரு. குடும்ப மகளிர் குடும்ப அட்டைதாரர்கள் தான் குடும்ப தலைவி. இந்த பாரு, அந்த குடும்ப தலைவிக்கு தானே தவிர கணவன் தலைவனா இருந்தா மனைவிக்கு கிடையாது. அதெல்லாம் விவரமா பேசுவாருமா கவுண்டரு. எப்படி ஆளு? அதிகமா பெண்கள் தான் இப்போ குடும்ப இல்ல அவரு அதிமுக பொதுச் செயலர் விவரமா பேசுறாரு. இவங்க எவ்வளவு விவரமா தகுதி வாய்ந்த பெண்கள் நாங்க கூட சொல்லலாம்ல. இப்போ நாங்க ஆட்சியில இருக்கோம். நாங்க ஆட்சியில இருக்கும்போது நாங்க வந்து இப்ப மகளிர் உரிமை தொகையை வந்து 1000 2000 உயர்த்துவோம். காப்பி அடிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்து. அவர் என்ன சொல்றாரு? ஆண்களுக்கும் இலவச பஸ்ங்கிறாரு. அப்ப ஆண்களுக்கும் இலவச பஸ் இருமா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவச பஸ் கொடுத்தாச்சுன்னா அப்புறம் பஸ் வருமானம் எங்க இருந்து வரும்? டிரைவர் கண்டக்டர் சம்பளம். இந்த ஏற்கனவே இந்த ஆளு ஆட்சி காலத்துல 7000 கோடி கடன் வச்சுட்டு போனாரு. யாருக்குமே ரிட்டையர் ஆனவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்காம, அது கொடுக்காம, இது கொடுக்காம 7000 கோடி கடன். எங்க? டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல. எங்க ஆட்சி வந்துதான் இந்த 7000 கோடியை கொடுத்து இப்பதான் மீட்டி அடிச்சு அதுக்கு அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதே போல இல்ல, இவங்க ஆட்சியில முதல் முறையா அரசு போக்குவரத்து காலத்துல வந்து தனியாருக்கு பேருந்து வாங்கி விட்டுருக்காங்க. எலக்ட்ரிக் பஸ் கேள்விப்பட்டீங்க இல்லையா? அது வந்து அரசுக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் 8000 ரூபாய் ஒரு நாளைக்கு. அரசு அந்த கான்ட்ராக்ட் தனியாருக்கு கொடுக்க வேண்டிய காசு 18,000க்கு மேல. எப்படி இருக்கு பாருங்க. செலவு எட்டனா வரவு அதெல்லாம் கிடையாது. சும்மா தவறான பரப்புரை. அண்ணா தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்
மெயின்டெனன்ஸ் எல்லாமே தனியாரோட ஏமா அது வந்து எலக்ட்ரிக்கல் பஸ், அந்த பஸ்ஸுக்கு வந்து நம்ம அதை பண்ணணும்னா நமக்கு தனி ஒர்க் ஷாப் வேணும், அதுக்கு தனி ட்ரெயின்டு கேண்டிடேட்ஸ் வேணும். அது நம்மகிட்ட இல்ல. ஒரு கவர்மெண்டால முடியாததுன்னு ஒண்ணு கிடையவே அப்படியெல்லாம் இல்ல. நம்ம கவர்மெண்டால முடியும்னா அதுக்கு நிறைய ஆட்களை கொண்டுட்டு வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணோம். பேரு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. வேலை வாய்ப்புக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் இதுக்கு ட்ரைனிங் கிடையாதுமா. வெஹிக்கிள்க்கும் நிறைய பேர் இருக்காங்க. இங்க பாரு, நாங்க வந்து அந்த வெஹிக்கிளுடைய கம்பெனி ஆட்கள் தான் கொடுத்துருக்கோம். கட்சி ஆளுங்களுக்கா கம்பெனி ஆளுங்களுக்கா? கம்பெனி ஆட்களுக்கு தான் நாங்க கொடுத்துருக்கோம். வால்வோ கம்பெனி இருக்கு, வால்வோ கம்பெனில தான் நம்ம பஸ் எடுத்திருக்கோம். அப்ப வால்வோ கம்பெனிக்கு தான் நம்ம அந்த அக்ரிமெண்ட் போட்டு அவங்க தான் மெயின்டைன் பண்றாங்களே தவிர இது திமுகவோட பினாமியா இருக்கலாம். அதனால நீங்க இல்ல, பினாமிக்கு பஞ்சமே கிடையாது. வால்வோ கம்பெனி உலக அளவுல உள்ள அவங்க பெரிய அளவுல உள்ள கம்பெனி. அது வந்து நாங்க பினாமியும் இல்ல ஒண்ணும் இல்ல, புரிஞ்சுக்கோ. ஆகையினால நம்ம என்ன மாச வாடகை வருதோ அதுல வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதே 25% தான். சும்மா தம்பி தெரியாம வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுது. அப்படி இல்ல, அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படுத்துறாங்க. அரசாங்கத்துக்கு நஷ்டம் வர்ற மாதிரி எந்த தொழிலும் எந்த துறையும் செய்ய மாட்டோம். இலவச பஸ் மகளிர் கொடுக்கறதுலதான் நமக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. அது வந்து மகளிருக்கு கொடுக்கறதுனால அதை நம்ம டாலரேட் பண்ணிக்கிறோம். ஓசி பஸ் நீங்க அதெல்லாம் அதை ஏதோ ஒரு அமைச்சர் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாருன்னா ஃப்ரீ பஸ் அன்டைம்ல நிறைய சுத்துது. ஆனா மக்கள் பயன்படுத்துற நேரத்துல வந்து ஒன்னோ ரெண்டோ வந்து போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கதை. இதெல்லாம் நம்ம அந்த பஸ்ஸையும் இவங்க உருப்படியா விட்டுருந்தாங்கன்னா மக்கள் மத்தியில கொஞ்சம் நல்ல பேர் இருந்திருக்கும். இந்த லிப்ஸ்டிக் போட்ட பிங்க் கலர் பஸ் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களை நிக்கிறதே கிடையாதுன்றதா அவங்களுக்கு குற்றச்சாட்டு. இருக்காங்க ப்ளூ கலர் இல்ல, அந்த பஸ் நிக்கிறேங்கிறதா மகளிரோட குற்றச்சாட்டு. சார், நாங்க கூட்டமா இருந்தா எங்களை ஏறானமா போறாங்க, நீங்க ஓசில தானே வர போறீங்க. ஒரு அமைச்சரே சொல்றாரு, அப்ப மக்கள் சொல்ல மாட்டாங்களா ஓசில தானே? டிரைவர் கண்டிட்டு சுத்தமா அந்த மகளிரை அந்த பிங்க் கலர் பஸ் போட்டிட்டு போற அந்த ஓட்டுநர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து மதிக்கிறதே கிடையாது. நீங்க தினந்தோறும் குற்றச்சாட்டை பார்க்கலாம். நீங்க சோசியல் மீடியாவில் நீங்க பாருங்க, அந்த பஸ் நிறுத்தத்துல பேருந்து நிறுத்தத்துல நிக்கிறது கிடையாது, இவங்களை நினைச்ச இடத்துல இறங்க சொல்ற இடத்துல இறக்கி விடுறதும் கிடையாது, இவங்களை மதிக்கிறதும் கிடையாது. இப்ப இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கு இருக்கணும். ஆனா புகார் போனாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. முழுக்க பெண்களுடைய வாக்குகளை அறுவடை செய்யலாம்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சு அதன் மூலியமா பெண்களுடைய வெறுப்புகளை திமுக அரசு சம்பாதிச்சதான் மிச்சம் அந்த 5 ஆண்டுகள்ல. அது நாங்க பாத்துக்கிறோம் தம்பி, நீங்க ஒன்னும் முதல கண்ணீர் வடிக்க வேணாம். மகளிர் எங்க கூட இருக்காங்களா இல்ல எங்களுக்கு எதிராக இருக்காங்களாங்கிறது மக்கள் இந்த 26 தேர்தலில் வாக்களிக்கும் போது நீங்க பாப்பீங்க. புரியுதா? எப்படி வாக்களிப்பாங்க? எந்த மகளிர்லாம் அவங்களுக்கு வாக்களிப்பாங்க? எங்கள்கிட்ட 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை கொடுக்குன்னு சொல்லி ஏமாத்துனீங்களே, அந்த மகளிர் உங்களுக்கு வாக்களிப்பாங்க? 1,32,000 மகளிர் இப்ப எங்கள்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இந்த 1,32,000 மகளிர் 1 லட்சம் 1,31,00,000 பெண்கள் 32 லட்சம் பயனாளர் இருக்காங்களே, அவங்கள எல்லாம் எங்களுக்கு வாக்களிப்பாங்க நாங்க சொல்லல. அடிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க இப்பதானே சேர்த்து கணக்கு இரியா, அதெல்லாம் உடியா. எங்களுக்கு 1 கோடி மக்கள் வாக்களிப்பாங்க. அது தவிர எங்களுக்கு டாஸ்மாக் உடைய மது பிரியர்கள் இருக்காங்க. வேற யாரும் உங்களை மாதிரி புறம்போக்கு ஓட்டலாம். அதாவது வீரனோட அப்பா சரௌண்ட் இருக்கு. அதனால எங்களுக்கு மது பிரியர்கள் 3 கோடி இருக்கும். 3 கோடி மது பிரியர் இருக்காங்க. 3 கோடி மது பிரியர்கள்ல அவங்க கிட்ட என்ன பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி அவங்க விருப்ப அதெல்லாம் தெரியும். நாங்க திமுக ஆட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க, பீருக்கு 20 ரூபாய் வாங்குறாங்க, அவங்க கொந்தளிச்சு போயிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். மது பிரியர்களை பத்தி எங்களுக்கு தெரியும். போதை ஏறுனா ஒண்ணு பேசுவாங்க, போதை ஏற திமுக காரங்க மாதிரி ஆட்சி வந்தா ஒண்ணு பேசுவாங்க, ஆட்சி வரலன்னு ஒண்ணு பேசுவாங்க. நீங்க மது பிரியர்களும் திமுக காரங்களும் ஒண்ணு. அதனால எங்களுக்கு 2 கோடி உறுதியளிக்கப்பட்ட மது பிரியருடைய வாக்கு, மகளிர் வாக்கு 1 கோடி, 3 கோடி வாக்குகளை வாங்கி மற்ற எங்க கட்சியினுடைய வாக்கு எல்லாத்தையும் வாங்கி அதிகப்படியாக 200க்கு அதிகமான சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற போறோமா இல்லையான்னு இதெல்லாம் நீங்க வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இவங்க சொல்ற எப்படிலாம் திமுக அரசு வந்து இன்னைக்கு ஏமாற்றுன்றத ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். ஐயா சொன்னாரு 1,31,00,000 பேருக்கு நாங்க வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க. இவங்க 2023 செப்டம்பர் மாசத்துல இருந்துதான் இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பிச்சது என்னமோ பாத்தீங்கன்னா 1,13,00,000 பேருக்கு தான் மகளிர் உரிமை தொகையை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அந்த 2 மாசத்துக்கு முன்னாடி மறுபடியும் அப்ளை பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு 18 லட்சம் பேர். அப்போ 1,13,00,000 பேர் பிளஸ் ஒரு 18 லட்சம் பேர் சேர்த்து 1,31,00,000 பேருக்கு இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கறத இவங்களுடைய கணக்கு காட்டுறாங்க. இந்த 18 லட்சம் பேர் எப்போ போனாங்க? இப்போ போனாங்க 2-3 மாசத்துக்குள்ள. அப்ப இவங்க கணக்கு வந்து நீங்க ஓவரால் நாங்க 1,31,00,000 பேருக்கு நாங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம்னு எப்பேற்பட்ட ஏமாற்று வேலை இது. நீங்க அதே உரிமை தொகையை நீங்க 2023 செப்டம்பருக்கு முன்னாடி நீங்க ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே இருந்து நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா பெருமையா சொல்லலாம். காலர் தூக்கி விட்டு
நாங்க ஒரு கோடி ஒரு 13 லட்சம் பேருக்காது 4 ஆண்டு ஒரு 5 ஆண்டு நாங்க உருப்படியா கொடுத்தோம். இப்ப கடைசியில சேர்த்திருக்கோம். ஏன் இந்த 18 லட்சம் பேரை ஏன் நீங்க ஆரம்பத்துல சேர்க்கல? அந்த 1 கோடியே 13 லட்சம் பேரை சேர்க்கும் போது அந்த தகுதி உங்களுக்கு இந்த இருக்குன்றது உங்களுக்கு அப்ப ஏன் தெரியல? தெரியாதனாலதான் எல்லா அரசு அதிகாரிகள் தான். அதெல்லாம் ஒண்ணும் ஏன்னா கிடையாது. தேர்தல் வருது. அரசு நம்ம கவுண்டிங் கொஞ்சம் கூட அதிகாரிகள் இருக்கு. ரொம்ப சொற்பமா இருக்குங்க. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? 10 ரூபாய் இருக்குங்க. ஐயோ 10 ரூபான்னு சொன்னா கேவலமா நினைப்பானே. உன் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? பாத்தீங்க என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு. அதை சொல்லிக்கணும்ல. இப்ப நாங்க 1 கோடி 31 லட்சம் பேருக்கு பெருமையா சொல்லிக்கிறதுக்காக இப்போ ஒரு 17 லட்சம் பேரை சேர்த்து விட்டுருக்காங்க. அதுவும் கோடை காலத்துல 2000 ரூபாய் சிறப்பா. எதுக்குன்னா நீங்க கோடை காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு வேலைக்கெல்லாம் போக சிரமமா இருக்கும் இல்லையா? என்ன கோடை காலம் தான் யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க போல, இந்த இளநீ ஜூஸ் இதெல்லாம் குடிக்கிறதுக்கு. இப்போவும் நாங்க கேட்கிறோம், இது வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள்ல கோடை காலமே வரலையா? ஏன் அப்பெல்லாம் மக்கள் கஷ்டப்படலையா? அப்பெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்கிறது கணக்கு தெரியலையா? தேர்தல் வருது, தேர்தல் ஓட்டு போடணும். இது எப்படியாவது இது என்னன்னா தேர்தலுக்கு வாக்காளர் கொடுக்கக்கூடிய லஞ்ச பணம் மாதிரி கவர் பண்றதுக்காக இப்ப ஐயா போன்றவர்கள் வச்சு கொடுக்குறாங்க. இப்பவே கவர் பண்றாங்க. ஏன்னா அப்ப கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்சி பணத்தை கொடுக்கணும், இல்லைன்னா வேட்பாளர் பணத்தை கொடுக்கணும். இப்ப கொடுத்தா அரசாங்க பணம் ஆயிரும், கஜனா காலி ஆயிரும். கடன் தானே வாங்கி வைப்பாரு. எடுத்து நம்ம ஆட்சிக்கு வர போறோம். அதிமுக வந்தா நம்ம அதிமுக திமுகனாலே கலெக்ஷன் கரப்ஷன் தான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு பாத்தீங்களா எப்படி மக்கள் பேசுறாரு? சொல்லுவேன், மக்கள் சொல்லுவேன். திமுக அதிகாரத்துல இருக்கின்ற ஒரு ஆணவத்துல ஐயா என்ன பேசிட்டு இருக்காருங்க. இங்க வந்து ஆணவம்? ஏன்னா அவங்களை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. மக்கள் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா. மக்களுக்கு வந்து சிறையில புடிச்சு போட்டுருவாங்க. இப்ப நீங்க திமுக அரசு எடுத்து நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல வந்து ஒரு வழக்கு பாஞ்சிரும். இப்ப வந்து பாருங்க, இன்னைக்கு இத்தனை கோடி மக்கள் கேள்வி கேட்கறாங்க. நீங்க ஏன் மகளிர் உரிமை தொகைகளை ஏமாத்துனீங்க? பேருந்து வசதி கொடுத்ததுல ஏன் நீங்க ஏமாத்துனீங்க? எல்லாத்துலயும் ஏன் ஏமாத்துனீங்க மட்டும் கேட்டு பாருங்களேன். ஐயா போன்றவர்களுக்கு, திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு முண்டிட்டு வரும் அப்படியே ஐயாவுக்கு வந்து. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 69,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.